கொடுவா மீனுக்கான தேவையான பொருட்கள் வெங்காயம், பூண்டு, உப்பு, கொடுவா மீன், பச்சை மிளகா, புளி, தக்காளி, கருவேப்பிலை. இப்போ எப்படி செஞ்சதுன்னு பார்த்துடலாமா? புளியை நல்லா கரைச்சி வச்சுக்கினேன். கரைச்சி இப்படி வச்சிடணும். ஒரு சட்டி சூடாகினோடனே எண்ணெய் ஊற்றி தேவையான அளவு நல்லெண்ணெய் ஊற்றிங்க. எண்ணெய் காஞ்ச உடனே கடுகு 1/2 டீஸ்பூன். கடுகு நல்லா பொரியணும். பொரிஞ்சு வந்த அப்புறம் தான் அடுத்தது போட முடியும். உளுந்து 1/2 டீஸ்பூன். வெந்தயம் 1/4 டீஸ்பூன். சீரகம் 1/2 டீஸ்பூன். கருவேப்பிலை ஒரு கொத்து. பச்சை மிளகா 2. கருவேப்பிலை பொரிஞ்ச அப்புறம் போடுங்க. பச்சை மிளகா 2. வெங்காயம் இடித்து வச்சுக்க. சின்ன வெங்காயம் 150 கிராம். சின்ன வெங்காயம் ஒரு 20லேருந்து 25 வெங்காயம் எடுத்துங்க. சின்ன வெங்காயம். வெங்காயமும் பூண்டும் இடித்து போட்டால் தான் மீன் குழம்புக்கு டேஸ்ட்டே. வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கணும். இடித்து வச்ச பூண்டு 2த்தையும் வதங்கணும். நம்ம புளியை கரைச்சி வச்சிருந்ததில் அதில் மிளகாத்தூள் போட்டணும். 3 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், உப்பு போட்டு கரைச்சி வச்சுருக்கேன். தக்காளி பேஸ்ட்டு ஊற்றிங்க. நல்லா வதங்கணும். நல்லா வதங்கினோடனே எண்ணெய் பிரிகிற அளவுக்கு வதங்கணும். எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சா? இந்த அளவுக்கு பிரிஞ்சு வந்த அப்புறம் நம்ம வச்சு இந்த புளி சாறை ஊற்றிடணும். நல்லா கொதிச்சு வந்தோடனே மீன் போடணும். ஒரு 10 நிமிஷம் மீன் இருந்தால் போதும். அதுக்கு மேலே இருக்க வேணாம். கொடுவா மீன் குழம்பு ரெடி. எப்படி மீன் வந்திருக்கு பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கா? டேஸ்ட் பண்ணிவிட்டு சொல்லுங்கள். தேங்க்யூ.